வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவு நம்ம யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கிறதுக்கு தான். இப்போ எங்காவது நம்ம வெளியே போகிறோன்னா அதுக்குரிய நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம செலவு கட்டுக்குள்ளே அடங்கும். இப்போ பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம 500 நோட்டாக தான் எடுக்கிறோம், 1000 நோட்டாக தான் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு போகும்போது வீட்டுக்கு வரும்போது வெறும் கையை வீசிட்டு வரும். காரணம், நம்ம சில்லறை மாற்றும் போது நம்ம கையில் இருக்கிற அந்த 500 1000 செலவடைஞ்சிடும். பணம் இருக்கும்போது நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலான்ற எண்ணம் நம்ம மனசில் படும். அப்போ நம்ம ரூபா மாற்றாமல் இருந்தால் கூட அது அப்படியே இருக்குங்க. மாற்றிட்டோம்னா ஒரு பைசா கூட நம்ம கையில் நிற்காது. அதனால் தேவையில்லாமல் 500 1000 2000 நோட்டுகளை காரணம் இல்லாமல் நம்ம மாற்றிட்டு செலவு பண்ண சேஞ்சுக்காக நம்ம கொடுத்து மாற்றினோம்னா நம்ம வீட்டுக்கு வர வேலைக்கு நம்ம கையில் ஒரு காசு கூட நிற்காதுங்க. இதுதான் உண்மை. இல்லத்தரசிகள் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஆன்லைனில் நம்ம வாங்குறது சிறந்ததா, நேராக போய் வாங்குறது சிறப்பான்ட்டு கேட்டால் நம்ம நேராக போய் வாங்குவது ரொம்பவே சிறப்புங்க. ஆன்லைனில் ஆஃபர்ன்னு போடுறாங்க, நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சில ப்ராடக்ட் எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. சில ப்ராடக்ட் நல்லாவே வருது. சில ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஹேண்டுன்ட்டு சுடிதாரில் வாங்குவோம். அதில் ஒரு பக்கம் ஃபுல் ஹேண்ட் இருக்கும், மறுபக்கம் ஒரு ரைட் ஹேண்டில் ஃபுல் ஹேண்ட் இருந்தால் லெஃப்ட் சைடில் ஆஃப் ஹேண்டில் கட் பண்ண பீஸை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அது கொஞ்சம் விலை குறைவாக போட்டிருப்பாங்க, விலை கம்மியாக இருக்குன்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்த போது கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் ஏதாவது நான் ஆர்டர் பண்ணி வாங்கினதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ற சூழ்நிலை வரும்போது ராங் சைட் திருப்பும் போது தான் அந்த தவறு நமக்கு தெரியும். மேலே பார்த்தா தெரியும், ஆனால் எல்லாருக்குமே என்னதான் நம்ம டைலரிங் கற்றுருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வாங்கின துணியில் அங்கே இங்கே நம்ம பார்க்க மாட்டோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிடுவோம். அதனால் நம்ம நேராக போய் பார்த்து வாங்கும்போது துணியாகட்டும் எந்த வித பொருளாகட்டும் உண்மையிலே தரம் வாய்ந்ததாக நம்ம பார்த்து வாங்குவோம். ஆன்லைனில் சில பொருட்கள் தரம் அவ்வளவா நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் நேராக போய் வாங்குவது சிறப்பு. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம திட்டமிட்டு செய்வது சிறப்பாக அமையுங்க. ஏங்க, சமைக்கிறதே எடுத்துக்கோங்களேன். சமைக்கும்போது நாளைக்கு என்ன சமைக்கணுன்றத இரவு நேரமே நம்ம அதை திட்டம் போட்டுக்கணும். இதை செய்யலாம் அதை செய்யலான்ட்டா வேலை பலுவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமையல் செய்கிற பிளான் மாறுபடும். நம்ம வேறு காயெல்லாம் வச்சு செய்கிறது வேலை அதிகமாக இருக்கும்போது நம்ம பயிரை முதல் நாளே ஊற வச்சு அதை தாளித்தம் செஞ்சோம், இல்லைன்னா ஒரே குழம்பா நம்ம வைக்கவும் செய்யலாம். அதே மாதிரி 1 pot ரைஸ் வேலை பலுவை குறைக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு கெடாமல் இருக்கிற சட்னியை நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை பலு இருக்கவே இருக்காது. இட்லியை ஊற்றி சட்னி எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி குழம்புகள் கூட பார்த்திங்கன்னா கார குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் கூட ஒரு வாரம் கெடாமல், ஒரு வாரத்துக்கு கெடாமல் செய்ய முடியும். 10 நாள் கூட குழம்புகள் கெடாமல் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லத்தரசிகள் நம்ம பண்ணி பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது சாதத்தை வடித்து அந்த குழம்பு எடுத்துகிட்டு போயிடலாம். வேலையோட நேரத்தை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சமையலையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமைக்கிறதுனால டென்ஷன் இல்லாமல் வேலைக்கு நீங்கள் புறப்பட்டு போகலாம். யோசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். தங்க விலை ஏறிக்கிட்டே போகுதுங்க. எப்போ நம்ம தங்கம் வாங்குகிற சூழ்நிலையாக இருந்தாலும் தினைக்கும் தங்க விலை எப்போ குறையும் அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. அதோட நியூஸை தினைக்கும் கேளுங்க. நீங்கள் நகை வாங்குறதா இருந்தால் தங்கம் விலை எப்போ சரிவு அடைகின்றதோ, அதாவது சொல்வீங்க தங்க விலை சரியாக அதை ஏறிக்கிட்டே போகணும். அப்படி இல்லைங்க, தினைக்கும் பார்த்தீங்க ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் 2000 3000 கூட தங்கம் விலை குறையுது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நகை வாங்கிக்கிறது சிறப்பு. அதே மாதிரி நல்ல நகை கடையில் நகை சீட்டு கட்டுவதும் நம்ம தங்க நகையை சேமிக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கும் தங்க நகைகளை எப்போவுமே விற்பனையும் செய்யாதுங்க.
ஒரிஜினலாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க நகை. எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து நம்ம விற்கக்கூடாது. அதுவும் அந்த காலத்து தங்கம் வந்து கேட்கவே வேண்டாம். நல்லா வந்து செம்பு கம்மியாக இருக்கும், கோல்டு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் வந்து எப்போவுமே விற்றுட்டு வேறு டிசைன் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்ணம் கொண்டு பழைய நகையை போட்டு புது நகை கொடுக்குறாங்க. சேதாரம் கிடையாது, எடைக்கு எடை வந்து நகை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம ஆசைப்பட்டு போகிறோம். ஆனால் வந்து நம்ம வச்சிருக்கிற தங்க நகையில் செம்பு கம்மியாக இருக்கும், தங்கம் அதிகமாக இருக்கும். புது நகைகளில் செம்பு அதிகமாக இருக்கும், தங்கம் கம்மியாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். அதனால் தங்க நகையை வந்து நீங்கள் மாற்ற போகணும் அப்படின்ட்டு அதை வந்து பழைய நகையை கொடுத்தா புது நகை வந்து வேறு டிசைன் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் வாங்குறதுனால நம்ம தான் ஏமாறுறோம். அதனால் பழைய நகையை எப்போவுமே மாற்றாதீங்க. குடும்பத்தோட ஊருக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் கையில் பைசா கிடையாது. என்ன செய்கிறதா? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போகணும், சுற்றுலா போகணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன தொகையை சேமிங்க. நீங்கள் அந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருட காலம் முடியும் தருவாயில் நீங்கள் ஊருக்குலாம் போகணும், டூரெல்லாம் போகணும் அப்படின்னும் போது நீங்கள் சேமித்த பணத்தை எண்ணினீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பணம் வந்து நிறைந்து இருக்கும். நம்மளே எதிர்பார்த்துருக்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கை தொகை அதிகமாக கிடைக்கும். அதனால் சேமித்து வச்சு எதையுமே திட்டமிட்டு நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க. இல்லத்தரசிகள் சனி ஞாயிறு லீவு வந்தால் நல்லா தூங்கி எழுந்திருச்சு மெதுவாக பொறுமையாக அவசரம் இல்லாமல் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே செய்கிற பழக்கம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்கன்றதுனால இல்லத்தரசிகள் கூட சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா அப்பா பசங்க இப்போ நம்ம வந்து வீட்டில் அனைவருக்கும் லீவு, நம்ம நல்ல ஓய்வு எடுக்கலாம் என்று எண்ணம் கொண்டு நம்ம படுத்து தூங்கி மெதுவாக எழுந்திரிச்சு வேலை பார்க்கலான்ட்டு நினைப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் தாமதமாக எழுந்தா கூட பரவாயில்ல, எழுந்திரிச்சு வேலைகளை முடித்து விட்டு நீங்கள் ஓய்வு பெற்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் வந்து மிச்சப்படும். நீங்கள் நேரம் கழித்து எழுந்திரிச்சு உங்கள் வேலையை மெதுவாக செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாள் முழுதும் உங்களுக்கு வேலை இழுத்து கொண்டே போகும். அதை நீங்கள் உணர்வீங்க. நிறையா இல்லத்தரசிங்களும் மெதுவாக தூங்கி எழுந்துக்கிறவங்கலாம் வந்து வேலை ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லத்தரசிகள் நினச்சாங்கன்னா எதையுமே சாதிக்க முடியுங்க. வீட்டில் வந்து கணவர் வந்து செலவுக்கு கொடுக்குற பணத்தை, வீட்டு செலவு கொடுக்குற பணத்தை கூட நம்ம மிச்சம் பண்ணி சேமிக்க முடியும். அதை நம்ம வந்து எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வாங்குகிற காய்கறியை வந்து மொத்தமாக நம்ம மார்க்கெட்டில் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போய் வாங்கிட்டு வரலாம். அதில் ஒரு 200 சேவ் பண்ணலாம் நீங்கள். அப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 200 கண்டிப்பாக சேவ் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெளியில் அனாவசியமாக போகிற செலவுகள் அதெல்லாம் தவிர்த்துடலாம். அதிலிருந்து பணத்தை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். அனாவசியமாக எந்த பொருளையும் வந்து நம்ம வாங்குறதையும் வந்து குறைச்சிக்கலாம். குறைக்கிறதுனால அதில் கொஞ்சம் பணம் சேவ் பண்ணலாம். மார்க்கெட் போடுறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, அதில் மிச்சம் கொண்டு வர பைசாவை வந்து சேமிப்பில் நீங்கள் போட்டு சேமித்து வச்சிங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அந்த சேமிக்கிற பணத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கும். நீங்கள் சிறு தொகையை போட்ட மாதிரி தான் இருக்கும், அந்த எண்ணிக்கை கூட்டுத்தொகை வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து கரண்ட்டையும் தண்ணீர் வந்து செலவழிப்பதையும் தவிர்த்திட வேண்டும். அனாவசியமாக சிலவங்க வந்து தண்ணீரை வந்து வீணடிப்பாங்க. அதே மாதிரி கரண்ட்டு தேவையில்லாமல் கரண்ட்டு செலவு பண்ணுறது, இதையுமே வந்து நம்ம குடும்பத்தில் வந்து அதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அதுலேயும் பணம் நமக்கு சேவ் ஆகும். தண்ணீரும் கரண்ட்டும் நம்ம செலவு பண்ணும்போது நம்ம கையில் பணம் நிற்காத அளவுக்கு மீறி தேவையில்லாமல் அனாவசியமாக இது ரெண்டுமே நம்ம செலவு பண்ணும்போது நம்ம கையில் வந்து பணம் நிற்காது என்று சொல்வார்கள். குழாயில் வந்து தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடியும், அந்த சத்தம் வராமல் பார்த்துக்கோங்க.